Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 6.3 லேருந்து sum number 6 பார்க்க போகிறோம். A lift in a building of height 90 feet with transparent glass walls. இப்போ ஒரு ஷாப்பிங் மால்ஸ்லாம் பார்த்துருக்கலாம், நம்ம ஒரு கிளாஸ் வால் இருக்கக்கூடிய ஒரு லிஃப்ட் வந்து கீழே மேலேயும் போயிட்டு வரும். அதாவது அங்கே உள்ள கஸ்டமர்ஸ், அங்கே உள்ள விசிட்டர்ஸை மேலே டாப் ஃப்ளோருக்கு கூட்டு போகிறது, திரும்ப டாப் ஃப்ளோர்லேருந்து கீழே இறக்கி கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஒர்க்குக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் கிளாஸ் வால்ஸ் இருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இதனுடைய டோட்டல் ஹைட், அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய டாப் டு பாட்டம் டோட்டல் ஹைட் வந்து 90 feet. ஓகே, அட் த டாப் ஆஃப் த பில்டிங் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு எ ஃபவுண்டன். ஒரு ஃபவுண்டன் இங்கே இருக்குது. ஃபவுண்டன்னா பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நமக்கு வந்து ஒரு அழகாக அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க. அந்த ஃபவுண்டன் பாயிண்ட்டை பார்க்குற அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் த டாப், இது வந்து டாப், ஃபர்ஸ்ட் லைன் டாப். அப்போ இந்த டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து ஃப்ளோர்லேருந்து இந்த இடத்த ஃபவுண்டனை டிப்ரெஷனில் கொண்டு வர அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து 60 டிகிரி. அப்படின்னா இது மொத்தமாக 60 டிகிரி ஃபுல்லி. ஓகே, அடுத்ததா 2 minutes later the angle of depression reduces to 30 degree. அப்போ இந்த பார்ட் செகண்டரி பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இங்கேருந்து பார்க்கும்போது 60 டிகிரி, இது செகண்ட் பொசிஷன், இங்கேருந்து பார்க்கும்போது 30 டிகிரி. ஓகே, இந்த ரெண்டு இடத்துக்கும் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்கும் உள்ள டிஸ்டன்ட்டை அவங்க டைமாக கொடுத்துருக்காங்க 2 minutesன்னு. ஓகே, இஃப் த ஃபவுண்டன் இஸ் 30√3 feet ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட், என்ட்ரன்ஸ்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட், என்ட்ரன்ஸ் பாயிண்ட் டு த லிஃப்ட் இல்லையா, என்ட்ரன்ஸ் ஃப்ரம் த லிஃப்ட், ஃபைண்ட் த டிப்ரெஷன் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங். இந்த ரொம்ப முக்கியமான லைன் இதுதான். 2 minutes லேட்டர்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2 நிமிஷம் கழிச்சு த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெடியூசஸ் டு 30 டிகிரி. 30 டிகிரி ஆயிடுச்சு அது. ஓகே, அதாவது இந்த பார்ட்டு தான் 30 டிகிரி, செகண்டரி பொசிஷன் 30 டிகிரி, அதாவது இந்த இடம். ஓகே, இஃப் த ஃபவுண்டன் இஸ் 30√3 feet ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 30√3 மீட்டர். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங். இப்போ அந்த லிஃப்டோடைய ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு இங்கே ஒரு ஃபார்முலா ஒன்று ஞாபகம் வரும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, இதை நம்ம லாஸ்ட்டாக போட்டு முடிப்போம். ஆனால் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ வந்து ஸ்பீடு தெரியணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் தெரியணும். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்த நம்ம என்னென்னு எந்தெந்த மெஷர்மெண்ட்லாம் நமக்கு தெரியலையோ அதுக்கெலாம் ஃபிக்ஸட் வேரியபிள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வெர்டெக்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாம். லிஃப்ட் எல்டின்னு வச்சுப்போம், செகண்டரி பொசிஷன் பி வச்சுக்கலாம், இது ஃபவுண்டன் எஃப்னு வச்சுக்கலாம். இந்த இடம் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஓகே, ட்ராவல் பண்ண எடுத்துக்கிட்ட டைம் தான் நமக்கு தெரியுமே தவிர கரெக்டான டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இங்கே 90 - xன்னு ஆகும். ஸோ இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டும் நமக்கு மார்க்கிங் ரெடியாக இருக்குது. அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதலாம். எல்டி இஸ் ஈக்குவல் டு 90 feet, இது வந்து லிஃப்ட்டு. ஓகே, அடுத்ததா எஃப் வந்து ஃபவுண்டன், அண்ட் எஃப்டியோட வேல்யூ, எஃப்லேருந்து டி வரைக்கும் ஃபவுண்டன் 30√3 feet இதுவும். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து நமக்கு டைம் டேக்கன் வந்து 2 minutes வந்துருக்கு. டாப் ஃப்ளோர்லேருந்து செகண்டரி பொசிஷன், அதாவது டாப் ஃப்ளோர்ன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன், பிங்கிறது செகண்டரி பொசிஷன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 minutes. ஓகே, இப்போ இந்த சம்முடைய அப்ரோச் வந்து நமக்கு இவ்வளோ தூரம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஒர்க் அவுட்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் பிஎஃப்டி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் பிஎஃப்டி, இன் ட்ரையாங்கிள் பிஎஃப்டி ஆங்கிள் டி is equal to 90 degree, angle TFP அந்த பாயிண்ட் மட்டும், அந்த ஆங்கிள் மட்டும் 30 டிகிரி. ஓகே, இப்போ நமக்கு எந்த ரேஷியோ வேணும்? இப்போ இந்த இடம் நமக்கு தெரியும் 30√3 feet. இப்போ tan 30 எடுக்க போகிறோம்.
tan 30 is equal to opposite side na PT by TF adjacent side. PT oda value enna 90 minus x divided by TF oda value 30 root 3. Okay, value substitute பண்ணிடலாம். 1 by root 3 is equal to 90 minus x divided by 30 root 3. இந்த root 3யும் இந்த root 3யும் multiplication division பொசிஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். cross multiply பண்ணும்போது 30 கிடைக்கும், 90 minus x இருக்குது. இந்த x left sideல போகும், இந்த 30 right sideல வரும். Therefore x is equal to 90 minus 30 which is 60 feet. இந்த x உடைய வேல்யூ 60 feet. அதாவது first பொசிஷனுக்கும் second பொசிஷனுக்கும் LP அதான் அர்த்தம் இதுக்கு. இந்த x உடைய வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா LP is equal to 60 feet. அடுத்ததா PT ஓட வேல்யூ அடுத்ததா 30 தான் இல்லையா, 30 feet. இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டைம் அவங்க கேட்குறாங்க. கொஸ்டின் என்னென்னா டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. மீண்டும் ஒரு முறை சம்மை பார்த்துடலாம். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங். இறங்கி கொண்டிருக்கும் தானியங்கி, அந்த தானியங்கியினுடைய வேகம் எவ்வளவு, லிஃப்டோடைய ஸ்பீடு ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து செகண்ட் பொசிஷனுக்கு வரக்கூடிய இந்த ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபுல்லாக இறங்குறது என்ட்ரன்ஸ் வரைக்கும் கேட்கல, ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து செகண்ட் பொசிஷன். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் டிசெண்டிங், இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய லிஃப்டோட ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு வியூ கிடைக்குது, ஒரு அப்சர்வேஷன் 60 டிகிரி கிடைக்குது. செகண்ட் பொசிஷனில் ஒரு அப்சர்வேஷன் 30 டிகிரி கிடைக்குது. இந்த ரெண்டு இடத்துக்கும் 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான். அப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு என்னென்னு 16. டைம் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சு போச்சு 2 minutes. இந்த ரெண்டு பொசிஷனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 60, ஸ்பீடு வந்து 2 minutes. அப்போ நம்ம ஈஸியாக ஸ்பீடு இதில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, therefore speed of the lift is equal to distance by time. distance எவ்வளோ 60 feet, time எவ்வளோ 2 minutes. அப்போ 30 feet per minute. 30 feet per minute. ஒரு நிமிடத்திற்கு 30 feet 30 feet இறங்குது ஒரு 60 செகண்டில். அதான் அர்த்தம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, இம்பார்ட்டன்ட் கிரியேட்டிவ் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு முறைக்கு பல முறை பயிற்சி எடுத்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.